வெல்கம் டு விஎம் அகாடமி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பாடம் 2 முகலாய பேரரசு. இதில் 199 வினாக்கள் இருக்குது. முதல் வினா, பாபர் இவருடைய காலம் 1526 முதல் 1530. ஹுமாயூன் இவருடைய காலம் 1530 முதல் 1540. அக்பர் இவருடைய காலம் 1556 முதல் 1605. ஜஹாங்கீர் இவருடைய காலம் 1605 முதல் 1627. ஷாஜகான் இவருடைய காலம் 1627 முதல் 1658. அவுரங்கசீப் இவருடைய காலம் 1658 முதல் 1707. இவங்க எல்லாமே மிகச்சிறந்த முகலாய பேரரசர்கள் ஆவர். இரண்டாவது வினா, யாருடைய வருகையினால் இந்தியாவில் ஒரு புதிய சகாப்தமும் ஒரு புதிய பேரரசும் தொடங்கியது? பாபரின் வருகை. யாருடைய குறுகிய கால ஆட்சி தவிர்த்து முகலாயர் ஆட்சி கிபி 1526 முதல் 1707 வரை நடைபெற்றது? ஷெர்ஷா சூர்வம்சம். பாபர் இவருடைய காலம் கிபி 1526 முதல் 1530. இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் யார்? ஜாகிருதீன் முகமது பாபர். டேஸ் என்னும் வார்த்தையை பாபரின் மூதாதையரிடம் காணலாம். முகல். தாய் வழியில் பாபரின் தாத்தா தாஸ்கண்டை சேர்ந்த டேஸ் ஆவார். யூனுஸ்கான். தந்தை வழியில் பாபர் யாருடைய கொள்ளுப்பேரன் ஆவார்? தைமூர். மங்கோலிய அரசன் செங்கிஸ்கான் 13வது தலைமுறை வாரிசு டேஸ் ஆவார்? பாபர். பாபர் எப்போது பிறந்தார்? 1483 பிப்ரவரி 14. அவருடைய இயற்பெயர் ஜாகிருதீன், நம்பிக்கையை காப்பவர். ஜாகிருதீன் என்பது நம்பிக்கையை காப்பவர் என்று பொருள். இயற்பெயர் ஜாகிருதீன் முகமது. பாபர் தனது 12வது வயதில் மத்திய ஆசியாவில் ஒரு சிறிய அரசான எதனை பரம்பரை சொத்தாக பெற்றார்? பர்கானா. பர்கானாவில் இருந்து பாபரை யார் துரத்தி அடித்தனர்? உஸ்பெக்குகள். 10 ஆண்டுகளுக்கு பின் பாபர் எங்கு ஆட்சி பொறுப்பேற்றார்? காபுல். பாபர் காபுலில் இருந்தபோது தைமூரின் இந்திய படையெடுப்பின் நினைவுகளால் தூண்டப்பட்டு எதை நோக்கி தமது பார்வையை திருப்பினார்? கிழக்கு நோக்கி. பாபர் எந்த ஆண்டு காபுலை கைப்பற்றினார்? 1505. எந்த ஆண்டு இந்தியாவின் மீது தனது முதற் படையெடுப்பை மேற்கொண்டார்? 1505. எந்த ஆண்டு வரை பஞ்சாபை கடந்து அவர் வேறு எதற்கும் ஆசைப்படவில்லை? 1524. தௌலத்கான் லோடியின் மகன் திலாவர் கான், டெல்லி சுல்தானின் மாமனார் ஆலம்கான் ஆகிய இருவரும் எங்கு வந்தனர்? காபுல். காபுல் வந்த இருவரும் யாரை பதவியை விட்டு நீக்க பாபரிடம் உதவி கேட்டனர்? இப்ராஹிம் லோடி. முதலாம் பானிபட் போர் கிபி 1526. பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையில தான் இந்த முதலாம் பானிபட் போர் நடைபெற்றிருக்கும். இதுல பாபர் வெற்றி அடைந்திருப்பார், இப்ராஹிம் லோடி தோல்வி அடைந்திருப்பாரு. இந்த முதலாம் பானிபட் போர்ல டெல்லி, ஆக்ரா கைப்பற்றப்பட்டது. முகலாய வம்சத்தின் ஆட்சி எதனை தலைநகராக கொண்டு துவங்கியது? ஆக்ரா. பாபரின் இராணுவ ஆக்கிரமிப்புகள். 1527 கன்வா போர். பாபருக்கும் ராணா சங்காவுக்கும் இடையில நடைபெற்றிருக்கும். ராணா சங்கா மேவார் பகுதியை சேர்ந்தவர். இதுல பாபர் வெற்றி அடைந்திருப்பாரு, ராணா சங்கா தோல்வி அடைந்திருப்பாரு. 1528 சந்தேரி போர். இது பாபருக்கும் மேதினி ராய்க்கும் இடையில நடைபெற்றிருக்கும். மேதினி ராய் மாலவம் பகுதியை சேர்ந்தவர். இதுலயும் பாபர் வெற்றி அடைந்திருப்பார், மேதினி ராய் தோல்வி அடைந்திருப்பாரு. 1529 காக்ரா போர். இது பாபருக்கும் முகமது லோடிக்கும் இடையில நடைபெற்றிருக்கும். முகமது லோடி என்பவர் ஒரு ஆப்கானியர். இவர் யாருன்னா இப்ராஹிம் லோடியின் சகோதரர். இதுலயும் பாபர் வெற்றி அடைந்திருப்பாரு, முகமது லோடி தோல்வி அடைந்திருப்பாரு. தனது வெற்றிகளை ஒருங்கிணைக்கும் முன்னரே பாபர் எப்போது மரணமடைந்தார்? 1530. பாபர் எந்தெந்த மொழிகளில் புலமை பெற்றிருந்தார்? துருக்கி, பாரசீகம். பாபர் எழுதிய சுயசரிதையின் பெயர் என்ன? துசுக்கி பாபரி. இந்துஸ்தான் பற்றிய கருத்துக்களையும் விலங்குகள், செடிகள், மரங்கள், மலர்கள், கனிகள் பற்றிய கருத்துக்களும் எதில் காணப்படுகிறது? துசுக்கி பாபரி. பாபர் தமக்கு பிடித்த தன் மூத்த மகன் யாரை தம் வாரிசாக அறிவித்தார்? ஹுமாயூன்.
ஹுமாயூன் இவருடைய காலம் கிபி 1530 முதல் 40, 1555 முதல் 1556. ஹுமாயூன் அரச பதவி ஏற்றவுடன் தம் தந்தையின் விருப்பத்திற்கு இணங்க தாம் பெற்ற நாட்டை பிரித்து யாருக்கு கொடுத்தார்? சகோதரர்களுக்கு. ஹுமாயூனின் சகோதரர்கள் யார்? கம்ரான், அஸ்காரி, ஹிண்டால். டெல்லி அரியணையை கைப்பற்ற ஹுமாயூனுக்கு எதிராக இருந்த போட்டியாளர்கள் யார்? கம்ரான், அஸ்காரி, ஹிண்டால், ஷெர்ஷாசூர் இவர் ஒரு ஆப்கானியர். ஷெர்ஷாசூர் எந்த பகுதியை ஆட்சி செய்து வந்தார்? வங்காளம். 1539 சௌசா போர் நடைபெற்றது ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷாவுக்கும் இடையில. இதுல ஹுமாயூன் தோல்வி அடைந்திருப்பாரு, ஷெர்ஷா வெற்றி அடைந்திருப்பாரு. 1540 கன்னோசி போர், இதுலயும் ஹுமாயூன் தோல்வி அடைந்திருப்பாரு, ஷெர்ஷா வெற்றி அடைந்திருப்பார். 2 போர்களிலும் தோற்கடிக்கப்பட்ட ஹுமாயூன் எங்கு தப்பி ஓடினார்? ஈரான். பாரசீக அரசர் சபாவிட் வம்சத்தை சேர்ந்த ஷா தாமஸ் என்பவரின் உதவியால் மீண்டும் டெல்லியை கைப்பற்றுவதில் ஹுமாயூன் எந்த ஆண்டு வெற்றி பெற்றார்? 1555. எந்த ஆண்டு டெல்லியில் தமது நூலகத்தில் படிக்கட்டுகளில் இடறி விழுந்து ஹுமாயூன் மரணமடைந்தார்? 1556. ஷெர்ஷா கிபி 1540 முதல் கிபி 1545. பீகாரில் சசாரம் பகுதியை ஆண்டு வந்தவர் யார்? ஹசன் சூரி இவர் ஒரு ஆப்கானிய பிரபு. ஷெர்ஷாவின் தந்தை பெயர் என்ன? ஹசன் சூரி. ஷெர்ஷா எங்கு தனது சூர் வம்ச ஆட்சியை தொடங்கினார்? ஆக்ரா. ஷெர்ஷா தமது பேரரசை எப்பகுதியில் உருவாக்கினார்? வங்காளம் டு சிந்து வரை, காஷ்மீர் நீங்களாக. நாணயங்களையும் நிறுத்தல் முகத்தல் அளவுகளை தர அளவுபடுத்தியவர் யார்? ஷெர்ஷா. அக்பர் கிபி 1556 முதல் கிபி 1605 அரியணை ஏறுதல். ஹுமாயூனுக்கு பின்பு பதவியேற்றவர் அக்பர். 14 வயது இருக்கும்போது பதவி ஏறியிருக்காரு. அக்பர் சிறுவனாக இருந்ததால் யார் பகர ஆளுநராக பொறுப்பேற்றார்? பைராம் கான். சூர் வம்சத்தை சேர்ந்த ஹெமு என்னும் தளபதி எந்த ஆண்டு டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றினார்? 1556. 2ஆம் பானிபட் போர் கிபி 1556. பைராம் கான். 2ஆம் பானிபட் போர் பைராம் கானுக்கும் ஹெமுக்கும் இடையில நடைபெற்றிருக்கு. இதுல பைராம் கான் வெற்றி அடைந்திருப்பாரு, ஹெமு தோல்வி அடைந்து மரணம் அடைந்திருப்பாரு. அன்றாட ஆட்சி விவகாரங்களில் பைராம் கானின் மேலாதிக்கத்தை யாரால் சகித்து கொள்ள முடியவில்லை? அக்பர். அக்பரின் தூண்டுதலின் காரணமாக பைராம் கான் எங்கு கொல்லப்பட்டார்? குஜராத். எதன் மூலம் அக்பர் இந்தியாவின் பெரும் பகுதியை தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார்? படையெடுப்பு. பெண் ஆட்சியாளர்கள் மீது படையெடுப்பு. அக்பர் எந்த பகுதிகளை கைப்பற்றினார்? மாலவம் மற்றும் மத்திய ஆசியாவின் சில பகுதிகள். மத்திய இந்திய பகுதியை சேர்ந்த ராணி துர்காவதியை யார் தோற்கடித்தவர் யார்? அக்பர். தென்னிந்தியாவில் அகமது நகர் அரசின் பகர ஆட்சியாளராக இருந்த புகழ்பெற்ற ராணி சாந்த் பீவி மீது படையெடுத்தது யார்? அக்பர். ராணி சாந்த் பீவிக்கும் அக்பருக்கு இடையில போர் நடைபெற்றிருக்கும். இதுல ராணி சாந்த் பீவி வலுவான எதிர்ப்பை தெரிவிச்சிருப்பாங்க. அதனால அமைதி உடன்படிக்கை சாந்த் பீவிக்கு சாதகமாக செய்து கொள்ளப்பட்டது. மேவாரின் அரசன் யார்? ராணா உதய் சிங். அக்பரை தோற்கடித்து 1568 சித்தூரையும் 1569 அக்பர் யாரை தோற்கடித்து 1568 சித்தூரையும் 1569 ராந்தம்பூரையும் கைப்பற்றியவர் யார்? ராணா உதய் சிங். ஹால்டிகாட் போர் 1576. இது அக்பருக்கும் ராணா பிரதாப் சிங்க்கும் இடையில நடைபெற்றிருக்கும். ராணா பிரதாப் சிங் என்பவர் உதய் சிங்கின் மகன். இதுல அக்பர் வெற்றி அடைந்திருப்பாரு, ராணா பிரதாப் சிங் தோல்வி அடைந்திருப்பாரு. போரில் தோல்வியுற்ற பிரதாப் சிங் டாஸ் என்னும் தனது குதிரையில் தப்பி ஓடினார்? சேத்தக். அரேபியா, தென்கிழக்காசியா, வாணிக தொடர்பு. எந்த பகுதியை அக்பர் கைப்பற்றிய நிகழ்வு குஜராத் கடல் பகுதியில் வணிகம் மேற்கொண்டிருந்த அராபியர் ஐரோப்பியரையும் தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர உதவியது? குஜராத். எவற்றின் மீது அக்பர் மேற்கொண்ட படையெடுப்புகள் தென்கிழக்கு ஆசியாவுடனும் சீனாவுடனும் தொடர்பு ஏற்பட உதவியது? கிழக்கே வங்காளம், பீகார், ஒடிசா. வடமேற்கு படையெடுப்புகள். வடமேற்கு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட இராணுவ நடவடிக்கையின் மூலம் அக்பர் பகுதிகளை பேரரசுடன் இணைத்தார்? காண்டகார், காஷ்மீர், காபூல். தக்காணத்தில் மேற்கொள்ளப்பட்ட இராணுவ நடவடிக்கையின் மூலம் அக்பர் எப்பகுதிகளை பேரரசுடன் இணைத்தார்? பீகார்,
பீரார், காண்டேஷ், அகமது நகரின் சில பகுதிகள். முகலாய பேரரசின் எல்லைகள்: மேற்கு பகுதியில் காந்தகார், கிழக்கு பகுதியில் வங்காளம், வடக்கு பகுதி காஷ்மீர், தெற்கே கோதாவரி வரை இருந்திருக்கு. அக்பர் இயற்கை எய்திய ஆண்டு 1605. ஆக்ராவுக்கு அருகே சிக்கந்தராவில் யாருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது? அக்பர். அக்பர் முஸ்லிம் அல்லாதோர் மீது விதிக்கப்பட்டிருந்த எந்த வரியை நீக்கினார்? ஜிசியா. இந்து பயணிகளின் மீது விதிக்கப்பட்டிருந்த வரியை நீக்கியவர் யார்? அக்பர். அக்பர் எந்த உயர்குடி பெண்களை திருமணம் செய்து கொண்டார்? ராஜபுத்திர. பேரரசின் உயர் பதவிகளில் யாரை பணியமர்த்தினார்? ராஜபுத்திர பிரபுக்கள். ஜெய்ப்பூரை சேர்ந்த ராஜா மான்சிங் ஒருமுறை எதன் ஆளுநராக அனுப்பி வைக்கப்பட்டார்? காபூல். அக்பரின் அளவில்லா மதிப்பை பெற்றவர்கள் யாவர்? சூஃபி துறவியான சலீம் சிஸ்டி, சீக்கிய குருவான ராம்தாஸ். குரு ராம்தாஸுக்கு அமிர்தசரஸில் அக்பர் பரிசாக வழங்கிய இடத்தில் பின்னர் டேஸ் கருவறை கட்டப்பட்டது? ஹர்மிந்தர் சாஹிப் கருவறை. புதிய நகரமான பதேபூர் சிக்ரியில் அக்பரால் கட்டப்பட்ட டேஸ் என்னும் மண்டபத்தில் அனைத்து மதங்களின் அறிஞர்களும் ஒன்று கூடி உரையாற்றினர். இபாதத் கானா. டேஸ் கல்வியை பெரிதும் ஆதரித்தார்? அக்பர். பண்பாட்டு பங்களிப்பு. யாருடைய சொந்த நூலகத்தில் 4000க்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள் இருந்தன? அக்பர். அக்பரின் அவையில் இடம்பெற்றிருந்தவர்கள்: நூலாசிரியர்கள் அபுல் பாசல், அப்துல் பைசி, அப்துல் ரஹீம் கான் கான். திறமையான அதிகாரிகள்: ராஜா தோடர்மால், ராஜா மான்சிங், ராஜா பகவன்தாஸ், இசை மேதை தான்சேன். சிறந்த கதையாசிரியர்கள்: பீர்பால், ஓவியர் தஸ்வந்த். அக்பருக்கு பின் பதவியேற்றவர் சலீம். இளவரசர் சலீம் டேஸ் என்ற பெயரில் மகுடம் சூட்டினார்? நூருதீன் முகமது ஜஹாங்கீர். இவர் உலகத்தை கைப்பற்றியவர். அரசாட்சியை காட்டிலும் கலைகள், ஓவியம், தோட்டங்கள், மலர்கள் ஆகியவற்றின் மீது அதிக ஈடுபாடு கொண்டவர் யார்? ஜஹாங்கீர். ஜஹாங்கீரின் மனைவி பெயர் நூர்ஜஹான். ஜஹாங்கீரின் மகன் பெயர் குஸ்ரு. தந்தையின் அரியணையை கைப்பற்றி குஸ்ருவுக்கு உதவிய சீக்கிய தலைவர் குரு அர்ஜன் சிங். குரு அர்ஜன் சிங்கை கொன்றவர் யார்? ஜஹாங்கீர். யார் இருவருக்கும் இடையே நெடுநாள் போர்கள் நடைபெற்றன? முகலாயர், சீக்கியர். யாருடன் மேற்கொண்ட போர்களின் காரணமாக ஆப்கானிஸ்தானம், பாரசீகம், மத்திய ஆசியா ஆகிய பகுதிகளில் வணிக பாதைகளின் மீதான தங்கள் கட்டுப்பாட்டை முகலாயர் இழக்க நேர்ந்தது? சீக்கியர். எந்த பகுதியை முகலாயர் இழந்தது வடமேற்கிலிருந்து வரும் படையெடுப்புகளுக்கு இந்தியாவை திறந்து வைத்தது போலாயிற்று? காந்தகார். ஜஹாங்கீர் டேஸ் நகரை கைப்பற்றிய போதிலும் அது அவருடைய ஆட்சி காலம் முழுவதும் பிரச்சினைக்குரிய இடமாகவே இருந்தது. அகமது நகர். ஜஹாங்கீர் போர்ச்சுகீசியருக்கு பின்னர் யாருக்கு வணிக உரிமைகளை வழங்கினார்? ஆங்கிலேயருக்கு. ஜஹாங்கீரின் அரசவைக்கு வருகை புரிந்த இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதி யார்? தாமஸ் ரோ. ஆங்கிலேயர்கள் முதல் வணிக மையத்தை எங்கு நிறுவினர்? சூரத். ஷாஜகான் கிபி 1627 முதல் 1658. ஜஹாங்கீரை தொடர்ந்து பதவியேற்றவர் யார்? குர்ரம். இவர் ஜஹாங்கீரின் மகன். ஓர் அதிகார போராட்டத்திற்கு பின்னர் குர்ரம் என்ன பெயருடன் பதவியேற்றார்? ஷாஜகான், உலகத்தின் அரசன். எந்த ஆண்டு அகமது நகருக்கு எதிராக படையெடுத்து அதனை இணைத்தார்? 1632. ஷாஜகானால் கைப்பற்றப்பட்ட மற்ற பகுதிகள் யாவை? பீஜப்பூர், கோல்கொண்டா. இச்சமயத்தில் மராத்திய போர் தளபதிகள், குறிப்பாக சாஜி போன்ஸ்லே, சிவாஜியின் தந்தை, யாரிடம் பணியில் சேர்ந்தார்? தக்கான அரசர்களிடம். யாருடைய காலத்தில் முகலாயரின் புகழ் உச்சத்தை எட்டியது? ஷாஜகான். எந்த ஆண்டு ஷாஜகான் நோய்வாய்ப்பட்டதை தொடர்ந்து அவருடைய 4 மகன்களுக்குள் வாரிசுரிமை போர் வெடித்தது? 1657. ஷாஜகானின் 4 மகன்கள் யார்? அவுரங்கசீப், தாரா, சுஜா, முராத். டேஸ் தாரா, சுஜா, முராத் ஆகிய மூவரை கொன்று வெற்றி பெற்றார் அவுரங்கசீப். தம் வாழ்நாளில் இறுதி 8 ஆண்டுகளை ஷாஜகான் ஒரு கைதியாக எந்த அரண்மனையில் கழித்தார்? ஆக்ரா கோட்டையில் உள்ள ஷாபஜ் அரண்மனை. அவுரங்கசீப் கிபி 1658 முதல் கிபி 1707. முகலாய மாமன்னர்களில் கடைசி அரசர் யார்? அவுரங்கசீப். தந்தையை சிறைப்படுத்தி ஆட்சியை தொடங்கினார். அவுரங்கசீப் டேஸ் என்னும் பட்டத்தை சூட்டிக் கொண்டார்? ஆலம்கீர், உலகத்தை கைப்பற்றியவர். இந்துக்கள் மீது மீண்டும் ஜிசியா வரியை விதித்தவர் அவுரங்கசீப். டேஸ் இடைப்பட்ட காலத்தில் வட இந்தியாவில் இருந்த அவுரங்கசீப் பந்தேலர்கள்,
சீக்கியர்கள், ஜாட்டுகள், சாத்நாமியர்கள் ஆகியோரின் கலகங்களை அடக்கினார். 1658 முதல் 1681. வடகிழக்கில் அவர் மேற்கொண்ட விரிவாக்க நடவடிக்கைகள் காமரூபம், அஸ்ஸாம் சேர்ந்த எந்த அரசுடன் போர் ஏற்பட காரணமாயிற்று? ஆகோம் அரசு. எந்த அரசை முகலாயர்களால் முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வர இயலவில்லை? ஆகோம் அரசு. ராஜபுத்திரர் மற்றும் மராத்தியருடன் கொண்டிருந்த உறவு. அவுரங்கசீப் யார் மீது கொண்டிருந்த பகைமை அவர்களுடன் நெடுங்கால போருக்கு வழிவகுத்தது? ராஜபுத்திரர்கள். அவுரங்கசீப்பிற்கு எதிராக கலகம் செய்ததோடு ராஜபுத்திரர்களுடன் சேர்ந்து கொண்டு இடையூறு விளைவித்தவர் யார்? இளவரசர் அக்பர் மகன். தக்காணத்தில் இளவரசர் அக்பர் சிவாஜியின் மகன் யாருடன் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டார்? ஷாம்பாஜி. எந்த ஆண்டு அவுரங்கசீப் தக்காணம் சென்றார்? 1689. தக்காணத்தில் அவுரங்கசீப் எந்த அரசுகளை பணிய வைத்தார்? பீஜப்பூர், கோல்கொண்டா. தமக்கென ஒரு நாட்டை உருவாக்கி கொண்ட சிவாஜி எந்த ஆண்டு மராத்திய நாட்டின் பேரரசாக அறிவித்தார்? 1674. சிவாஜியின் மகன் சாம்பாஜியை கைது செய்து கொன்றவர் யார்? அவுரங்கசீப். அவுரங்கசீப் மரணம் அடையும் வரை எங்கு தங்கியிருந்தார்? தக்காணம். அவுரங்கசீப் எப்போது மரணம் அடைந்தார்? 1707, 96வது வயதில். அவுரங்கசீப்பின் ஆட்சியின் இறுதி கட்டத்தில் ஆங்கிலேயர்கள் எந்தெந்த இடங்களில் வணிக மையங்களை நிறுவினர்? மதராஸ், கல்கத்தா, பம்பாய். பிரெஞ்சுக்காரர்கள் தங்களின் முதன்மை வணிக மையத்தை எங்கு நிறுவினர்? பாண்டிச்சேரி. முகலாய நிர்வாகம். முகலாய பேரரசில் அரசருக்கு இருந்த கடமைகள் யாவை? நிர்வாக கட்டமைப்பின் உயர்நிலை தலைவர். சட்டங்களை இயற்றுபவரும் அவரே, சட்டங்களை செயல்படுத்துபவரும் அவரே ஆவார். படைகளின் தலைமை தளபதி ஆவார். அவரை நீதி வழங்குபவரும் ஆவார். முகலாயர் காலத்தில் இருந்த அமைச்சர்கள் குழு: வக்கீல், பிரதம மந்திரி, வஜீர் அல்லது திவான், வருவாய்த்துறை மற்றும் செலவுகள், மீர் பாக்ஷி, இராணுவத்துறை அமைச்சர், மீர் சமான் அரண்மனை நிர்வாகத்தை கவனித்தார், குவாஜி தலைமை நீதிபதி, சதா உஸ் சுதூர் இஸ்லாமிய சட்டங்களை சாரியா நடைமுறைப்படுத்துபவர். மாகாண நிர்வாகம். பேரரசு சுபாக்கள் சர்க்காராகவும், சர்க்கார் மாவட்டமாகவும், மாவட்டம் பர்கானாவாக பிரிக்கப்பட்டுள்ளது. சுபாக்கள் என்பது மாகாணங்கள் அல்லது மாநிலங்கள். இதனை நிர்வகித்தவர் அதிகாரி, சுபேதார். பர்கானா என்பது கிராமம். உள்ளாட்சி நிர்வாகம். நகரங்களும் பெருநகரங்களும் டேஸ் எனும் அதிகாரிகளால் நிர்வகிக்கப்பட்டன. கொத்வால். கொத்வால் எதனை பராமரித்தார்? சட்டம் ஒழுங்கு. கிராம நிர்வாகம் யாரிடம் வழங்கப்பட்டிருந்தது? கிராம பஞ்சாயத்துக்களிடம். டேஸ் என்பது முறைப்படுத்தப்படாத கிராம அளவிலான நீதி வழங்கும் அமைப்புகள் ஆகும். கிராம பஞ்சாயத்துக்கள். படை நிர்வாகம். முகலாயர் இராணுவத்தில் உள்ள 4 பிரிவுகள் யாவை? காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, பீரங்கி படை. மன்சப்தாரி முறை. மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார்? அக்பர். மன்சப்தாரி முறையின் கீழ் யாருடைய பணிகள் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரே பணியாக மாற்றப்பட்டன? பிரபுக்கள், குடிமைப்பணி அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள். மேற்கண்ட அனைவருக்கும் ஒரு டேஸ் வழங்கப்பட்டது. ஒரு மன்சப், படிநிலை அல்லது ஒரு மன்சப் என்பது படிநிலை, தகுதி, அந்தஸ்து. மன்சப் தகுதியை பெற்றவர்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். மன்சப்தார்கள். மன்சப்தார்கள் டேஸ் என்னும் 2 விடயங்களை சார்ந்திருந்தனர். சாட், சவார். சாட் என்பது மன்சப்தாரின் டேஸை குறிப்பதாகும். தகுதி. மன்சப்தார் பராமரிக்க வேண்டிய குதிரைகள் மற்றும் குதிரை வீரர்களின் எண்ணிக்கையை குறிக்கும் சொல் டேஸ் ஆகும். சவார். மன்சப்தார்களின் ஊதியமானது அவரால் பராமரிக்கப்படும் குதிரைகளின் எண்ணிக்கையை பொறுத்தது. 10 முதல் 10,000 வரை. பேரரசர் யாருக்கு ஊதியம் வழங்கினார்? மன்சப்தார்களுக்கு. ஊதியம் பெறுவதற்கு முன்னர் நடைபெறும் மேற்பார்வையின் போது மன்சப்தார் தமது டேஸ் காட்சிப்படுத்த வேண்டும். குதிரை வீரர்களை. திருட்டை தவிர்ப்பதற்காக குதிரைகளுக்கு டேஸ் பின்பற்றப்பட்டது. முத்திரையிடும் முறை. யாருடைய ஆட்சி காலத்தில் மன்சப்தார் பதவி பரம்பரை உரிமை சார்ந்ததாக இல்லை? அக்பர். அக்பருக்கு பின்னர் டேஸ் பரம்பரை சார்ந்த பணியானது? மன்சப்தார். நில வருவாய் நிர்வாகம். யாருடைய ஆட்சியின் போது நில வருவாய் நிர்வாகம் சீரமைக்கப்பட்டது? அக்பர். அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யார்? ராஜா தோடர்மால். ராஜா தோடர்மால் யார் அறிமுகம் செய்த நில வருவாய் முறையை பின்பற்றினார்? ஷெர்ஷா. ராஜா தோடர்மாலின் ஜப்த் முறை எந்த மாகாணங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டது? வடக்கு, வடமேற்கு மாகாணங்கள்.
10 ஆண்டு காலத்திற்கு சராசரி விளைச்சலில் 1/3 பங்கு வரி அரசுக்கு வரியாக செலுத்த வேண்டுமென யார் நிர்ணயம் செய்தார்? ராஜா தோடர்மால். யாருடைய காலத்தில் ஜப்த் அல்லது ஜப்தி முறை தக்கான மாகாணங்களுக்கு நீடிக்கப்பெற்றது? ஷாஜகான். முகலாய பேரரசுகள் பழைய இக்தா முறையை டேஸ் என பெயரிட்டு செயல்படுத்தினர்? ஜாகீர். இந்நில உரிமை ஒப்பந்த கால முறை டெல்லி சுல்தான்களின் காலத்தில் வளர்த்தெடுக்கப்பட்டதாகும். ஜாகீர். ஜாகீர் முறையின் கீழ் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் நிலவரி செய்யும் பொறுப்பும் அப்பகுதியை நிர்வகிக்கும் பொறுப்பும் யார் ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டது? இராணுவ அல்லது சிவில் அதிகாரி. இராணுவ அல்லது சிவில் அதிகாரி எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஜாகீர்தாரர். ஜாகீர்தார் தங்களது ஊதியத்தை பணமாக பெறாத ஒவ்வொரு மன்சப்தாரும் டாஸ் என்று அழைக்கப்படுகிறார்? ஜாகீர்தார். ஜாகீர்தார் யார் மூலம் நிலவரியை வசூல் செய்தார்? தம் அதிகாரிகள். மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரி எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? அமீல் குஜார். அமீல் குஜாருக்கு உதவி செய்யும் துணைநிலை அதிகாரிகள் யார் யார்? பொட்டாதார், பட்வாரி, கனுங்கோ, முக்காதம். ஜமீன்தாரி முறை. நில உரிமையாளர்களிடமிருந்து நிலவரியை வசூலிக்க பணியமர்த்தப்பட்டவர்கள் ஜமீன்தார்கள். ஜமீன்தார்கள் யாருடைய உதவியுடன் நிலவரியை வசூல் செய்தனர்? முகலாய அதிகாரிகள், படைவீரர்கள். உள்ளூர் அளவிலான தலைவர்களும் சிற்றரசர்களும் டாஸ் என்று அழைக்கப்பட்டனர்? ஜமீன்தார்கள். எந்த நூற்றாண்டின் இறுதி பகுதியில் ஜமீன்தார்களுக்கு தங்களது ஜமீன் பகுதிகளின் மீது பரம்பரை உரிமை வழங்கப்பட்டது? 16ஆம் நூற்றாண்டு. வரி வசூல் பணிகளை செய்வதற்காக ஜமீன்தார்கள் எதனை வைத்துக் கொள்ளும் அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது? படைகள். வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? சுய ஊர்கள். சமய கொள்கை. அக்பரின் அவையில் மிகவும் விரும்பத்தக்கவர்களாக இருந்தவர்கள் யாவர்? போர்ச்சுகீசிய பாதிரிமார்கள். அக்பர் அனைத்து மதங்களிலுமுள்ள சிறந்த கொள்கைகளை ஒருங்கிணைத்து டாஸ் என்னும் ஒரே சமயத்தை உருவாக்க முயன்றார்? தீன் இலாகி, தெய்வீக மதம். அக்பருடைய கொள்கைகளை பின்பற்றியவர்கள் யார்? ஜஹாங்கீர், ஷாஜகான். தன்னுடைய முன்னோர்களின் தாராள கொள்கையை மறுத்தவர் யார்? அவுரங்கசீப். இந்துக்களின் மீது ஜிசியா வரியையும் பயணிகள் மீதான வரியையும் மீண்டும் விதித்தவர் யார்? அவுரங்கசீப். கலை, கட்டிடக்கலை. பாரசீக கட்டிட முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார்? பாபர். பாபர் பாரசீக கட்டிட முறையில் எந்தெந்த பகுதிகளின் கட்டிடங்களை கட்டுவித்தார்? ஆக்ரா, பியானா, தோலாப்பூர், குவாலியர், கியூல், அலிகார். ஹுமாயூனின் டெல்லி அரண்மனையின் பெயர் என்ன? தீன்-இ-பானா. தீன்-இ-பானா பின்னாளில் யாரால் இடிக்கப்பட்டிருக்க கூடும் என அறியப்படுகிறது? ஷெர்ஷா. தீன்-இ-பானா இருந்த இடத்தில் ஷெர்ஷா எதனை கட்டினார்? புராண கிலா. ஷெர்ஷாவின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மிக முக்கியமான நினைவு சின்னம் டாஸ் என்னும் இடத்தில் அமைந்துள்ள கல்லறை மாடமாகும். பீகாரில் சசாரம். அக்பரால் கட்டப்பட்ட மற்ற கட்டிடங்கள் யாவை? திவான்-இ-காஸ், ரங்மஹால், திவான்-இ-ஆம். சலீம் சிஸ்டியின் கல்லறை. பஞ்ச்மஹால் பிரமிடு வடிவிலான அடுக்கு கட்டிடம் புலந்தர்வாசா. சிக்கந்தராவில் உள்ள அக்பரின் கல்லறை கட்டிடப் பணிகளை நிறைவு செய்தவர் யார்? ஜஹாங்கீர். ஆக்ராவில் நூர்ஜஹானின் தந்தையான இம்மத்-உத்-தௌலாவின் கல்லறையை கட்டியவர் யார்? ஜஹாங்கீர். பேரரசர் அமர்வதற்காக விலையுயர்ந்த நவரத்தின கற்கள் பதிக்கப்பெற்ற மயிலாசனம் யாருடைய காலத்தில் தயாரிக்கப்பட்டது? ஷாஜகான். யமுனை நதிக்கரையில் உலக புகழ்பெற்ற டாஸ் எழுப்பப்பட்டது? தாஜ்மஹால். ஷாஜகானால் கட்டப்பட்ட மசூதிகள் யாவை? ஆக்ரா முத்து மசூதி, மோதி மசூதி, டெல்லி ஜும்மா மசூதி. அவுரங்கசீப்பின் மகன் யார்? ஆஜம் ஷா. ஆஜம் ஷா தம் தாயின் அன்பை போற்றும் வகையில் பிபிகா மக்பாரா என்னும் கல்லறை மாடத்தை எங்கு கட்டினார்? அவுரங்காபாத். முகலாய பேரரசுகளின் வாழ்விடமாக கருதப்படுவது எது? செங்கோட்டை, டெல்லி. லால் குயிலா என்று அழைக்கப்படுவது எது? செங்கோட்டை. எந்த ஆண்டு பேரரசர் ஷாஜகானால் மதில்களால் சூழப்பெற்ற தனது தலைநகர் ஷாஜகானாபாத்தில் கட்டப்பட்ட அரண்மனை ஆகும்? 1639. இந்த அரண்மனை டாஸ் கற்களால் கட்டப்பட்டுள்ளதால் இது செங்கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. சிவப்பு நிறம். புக்பேக் கொஸ்டின். இந்தியாவில் பாரசீக கட்டிட முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? பாபர். அக்பர் ராணா பிரதாப் சிங்கை எந்த போரில் தோற்கடித்தார்? ஹால்டிகாட் போர், கிபி 1576. ஷெர்ஷா டெல்லியில் யாருடைய அரண்மனையை அழித்தார்? ஹுமாயூன். தீன்-இ-பானா. மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? அக்பர்.
அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யார்? ராஜா தொடர்மால். ராணா பிரதாப்பின் குதிரையின் பெயர் சேத்தக். பதேபூர் சிக்ரியில் உள்ள டேஸ் அரங்கில் அனைத்து சமய வல்லுநர்களும் கலந்துரையாடினார்கள். இபாதத் கானா. அக்பரால் மிகவும் போற்றப்பட்ட சூஃபி துறவி டேஸ் ஆவார்? சலீம் சிஸ்டி. சீக்கிய குரு குரு ராம்தாஸ். ஜப்தி என்னும் முறை டேஸ் ஆட்சி காலத்தில் தக்கான மாகாணங்களுக்கும் நீட்டிக்கப்பெற்றது? ஷாஜகான். டேஸ் வரியில்லா நிலங்கள் மத வல்லுநர்கள் மற்றும் சமய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டது? சுயயூர்கள். பொறுத்துக. பாபர் சந்தேரி, துர்காவதி மத்திய மாகாண பகுதி, ராணி சாந்த் பீவி அகமது நகர், தீன் இலாஹி அக்பர், ராஜா மான்சிங் அஷ்டதிக்கஜங்களில் ஒருவர், அக்பர், ஜஹாங்கீர், தௌலத்கான் லோடி, தில்வர்கான், ஹசன் சூரி, ஷெர்ஷா, பாபர், ஹுமாயூன், உதய் சிங், ராணா பிரதாப் சிங் இவங்கெல்லாம் தந்தை மற்றும் மகன்கள். கான்வா போர் 1527, சந்தேரி போர் 1528, காக்ரா போர் 1529, சவுசா போர் 1539, கன்னோசி போர் 1540. பாபர் மத்திய ஆசியாவில் ஒரு சிறிய அரசான எதனை பரம்பரை சொத்தாக பெற்றார்? பர்கானா. ஹுமாயூன் எந்த ஆண்டு டெல்லியை கைப்பற்றினார்? 1555. ராஜபுதன பெண்களை திருமணம் செய்தவர் யார்? அக்பர். தன் மகன் குஸ்ருவுக்கு உதவினார் என்பதற்காக சீக்கிய தலைவர் குரு அர்ஜுனை தூக்கிலிடும்படி உத்தரவிட்டவர் ஜஹாங்கீர். யாருடைய காலத்தில் முகலாய கட்டிடக்கலை சிறப்பு பெற்றிருந்தது? ஷாஜகான். கூற்று. ஆங்கிலேயர் தங்களது முதல் வணிக மையத்தை சூரத்தில் துவங்கினார். காரணம். ஜஹாங்கீர் ஆங்கிலேயருக்கு வணிக உரிமையை வழங்கினார். காரணம். கூற்றிற்கான சரியான விளக்கம். கூற்று. அவுரங்கசீப் மற்ற மதங்களை வெறுத்ததால் அவருக்கு அவப்பெயர் ஏற்பட்டது. காரணம். அவுரங்கசீப் இந்துக்கள் மீது மீண்டும் ஜெசியா மற்றும் பாத யாத்திரை வரியை விதித்தார். காரணம். கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். எவை சரி? கம்ரான் பாபரின் மகன் ஆவார். ஹசன் சூரி பீகாரில் உள்ள சசாரத்தின் ஆட்சியாளர் ஆவார். அக்பர் இந்துக்களின் மீதான ஜெசியா மற்றும் பாத யாத்திரை வரியை ரத்து செய்தார். அவுரங்கசீப் தமது 3 சகோதரர்களை கொன்றுவிட்டு ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார். தாரா, சுஜா, முராத். இளவரசர் அக்பர் சிவாஜியின் மகனான சாம்பாஜியோடு தக்காணத்தில் ஒப்பந்தம் செய்து கொண்டார். அனைத்தும் சரி. முகலாய பேரரசின் நிர்வாக பிரிவை இறங்கு வரிசையில் எழுதுக. சுபா என்பது மாநிலம். சுபா சர்க்காராக பிரிக்கப்படுகிறது. சர்க்கார் பர்கானாவாக பிரிக்கப்படுகிறது. சுபா என்பது மாநிலம், சர்க்கார் என்பது மாவட்டம், பர்கானா என்பது கிராமம். சுபாவை நிர்வகித்தவர் சுபேதார். இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் லெசன் பாடம் 3 மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி. இதில் 157 வினாக்கள் இருக்கு. இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு டெட்டு, டிஎன்பிசி, யூஜி மற்றும் பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி மெட்டீரியல் வேணும்னா 9597868787 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.